அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. மதுரையில் நாளை நடைபெறும் தாவேகா மாநாட்டு பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படுகிறது. மாநாட்டு திடலுக்கு உள்ளே பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், தற்போது வரைக்கும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன? வேதவல்லி, நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடம்தான் நாளை மக்கள் வெள்ளத்தால் நிறைய இருக்கிறது. இது மதுரையில் இருக்கக்கூடிய பாதப்பட்டி எனக்கூடிய இந்த இடம், பாரப்பட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடக்கக்கூடிய இடமாக மாற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் 98% அளவில் நிறைந்திருப்பதாக அவர் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த விழா ஏற்பாட்டுக்கான மேடை முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் தடுப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. சுமார் 1.5 லட்சம் இருக்கைகள் வரை போடப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். நம் காவல்துறை விசாரித்த போது இங்கு இருக்கக்கூடிய இருக்கைகளில் சுமார் 1.25 லட்சம் பேர் அமரும் வகையில் ஏற்பாடு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு 80,000 பேர் இந்த திடலின் உள்ளேயே இருந்து மேடையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆக மொத்தம் 2 லட்சம் பேர் வரை இந்த இடத்தில் குவிய இருக்கிறார்கள். மொத்தமாக இந்த மாநாடு என்பது நாளைய தினம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. காலையிலிருந்தே மாநாட்டிற்கு அதிகமான ஆட்கள் வருகை தருவார்கள் என்று தெரிகிறது. பிற்பகலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மாநாட்டில் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். ஏற்கனவே விக்கிரவாண்டியில் மாநாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இது 2வது மாநில மாநாடு. இந்த சூழலில் காவல்துறை தற்போது சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக காவல்துறை இந்த மாநாட்டு திடல் முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள். காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு குறிப்பிட்ட ஆட்கள் எப்பொழுது வர வேண்டும், எவ்வளவு பேர் வர வேண்டும் போன்ற விவரங்கள் எல்லாம் நாளைய தினம் முழுமையாக கணக்கிட்டு மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கிறார்கள். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மாநாட்டு திடலை பார்ப்பதற்கு காலை முதல் அனுமதிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கேட்கலாம், இவங்களாம் எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு. நான் மதுரையில் உசிலம்பட்டில இருந்து வந்திருக்கேனே, தளபதியை பார்க்க வந்திருக்கேனே, ஃபேமிலியோடு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியோடு அவர் ஸ்டேஜை காமிச்சிட்டு போகிறது. நாளைக்கு நம்ம பசங்களாம் எல்லா பேரும் வந்துடுவோம். ஏன்னா நாளைக்கு கூட்ட நெரிசலில் நம்ம குழந்தைகள் பிள்ளைகள்லாம் கூட்டு வர முடியாது. அதனால் நம்ம தனியாக இவங்க முதல் ஃபேமிலியை பார்க்க விட்டு நாளைக்கு நம்ம பயலோடு இறங்குறோம். எப்படின்னு அப்படின்னு உசிலம்பட்டி பயலோட எப்படி இருக்குண்ணே? உங்கள் தலைவர் நாளைக்கு பேச இருக்காங்க. மதுரைக்கு அவர் அந்த மாநாடு நடத்துறது எப்படி இருக்கும்? அவர் எப்படின்னா சித்திரை திருவிழாவில் மதுரை எதிர் சேவையில் வராப்பில்ல அழகர், அது மாதிரி இருக்க போகுதுண்ணே. மதுரைக்கே நாளைக்கு ஒரு வேர்ல்டு லெவலில் பேசப்படும். அவர் பேச போகிற வார்த்தைகளை கேட்கறதுக்காகவே நாங்கள் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன வார்த்தை சொல்ல போகிறான்றது நம்மளுக்கு அவர் பேச்சு தான். அதனால நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கோம், அவர் என்ன பேச போகிறான்னு கேட்கறதுக்கு. என் பேர் பார்த்திபன். மா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி இருக்குமா அந்த மாநாடு? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்கம்மா. நல்லா தானே இருக்கும். விஜய் அவர்கள் முன்னாடியே படத்துல ரசிச்சிருப்பீங்க, இப்ப கட்சி தொடங்குறாரு, எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடல் பகுதியில் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கானோர் இந்த திடல் பகுதியில் விழா ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்வையிட வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இரவு நேரம் என்பதால் இந்த இடத்தில் மின்னொலிக்கான மின் விளக்குகள் அதிக அளவில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. குடிநீருக்காக அங்கங்கே குடிநீர் பைப்புகள் நேரடியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. கடந்த முறை மாநாட்டு திடலில் பெரிய பெரிய டேங்கர்கள் வைக்கப்பட்டதால் தண்ணீர் நிரப்புவதில் சிரமம் இருந்ததன் காரணமாக இப்போது அவங்க கூட்டம் நடக்கக்கூடிய மாநாடு நடக்கக்கூடிய இடத்திலேயே ஒவ்வொரு கேலரியிலும் தண்ணீர் பைப்புகள் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 7 டேங்குகள் தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த டேங்குகளில் தண்ணீர் குறையும் பட்சத்தில் 65 லாரிகளில் தயார் நிலையில் தண்ணீர் என்பது வைக்கப்படும். தொடர்ந்து குறையும் பட்சத்தில் அடுத்தடுத்து தண்ணி கொண்டு நிரப்பப்படும் என தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாநாட்டுக்கு வெளியே பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கொடிக்கம்பம் விழுந்த இடத்தில் அருகே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கான உத்தரவுகளை காவல்துறை பிறப்பித்து வருகிறார்கள். வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள்.
அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா இருக்கும். பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.